பண்ணாரியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள மதில் சுவர் மீது சிறுத்தை நடமாடி சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன பகுதியில் உள்ள பண்ணாரி மாரியம்மன் கோவில் வளாகத்தில் அவ்வப்போது யானை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாடுவது வழக்கமாக இருந்து வந்தது. இந்நிலையில் பண்ணாரியம்மன் கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள மதில் சுவர் மீது ஒரு சிறுத்தை நள்ளிரவு நேரத்தில் அங்கும் இங்கும் நடமாடியது. சிறுத்தை நடமாட்டத்தை கண்ட கோவில் பணியாளர்கள் அச்சமடைந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மதில் சுவர் மீது படுத்திருந்த சிறுத்தை மெதுவாக எழுந்து நடந்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு இந்திய கிறிஸ்தவ வாலிபர் சங்கம் சார்பில் கீதபவனி நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு ஜெபம் செய்து ஆராதனைகள் முடிந்த பின்னர் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கொடியசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். அப்போது கிராம மக்கள், இளைஞர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து கிறிஸ்துவின் புகழை பாடியபடி மீஞ்சூர் முக்கிய சாலைகளில் பவனி வந்தனர். அப்போது உற்சாகமாக ஆடி பாடியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டன்சத்திரத்தில் உதவித்தொகை பெற்றுத் தருவதாக கோரி வீட்டிற்குள் நுழைந்து 6 பவுண்ட் தங்க நகை திருடிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள நரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி வீரநாகம்மாள் முருகேசன் தம்பதியினர். முருகேசன் வீட்டில் தனியாக இருந்த நேரத்தில் பிரியா என்ற பெண் அரசு அலுவலர் என்றும் உதவித்தொகை பெற்றுத் தருவதாக கூறி ஆதார் கார்டு கேட்டுள்ளார். முதியவரால் நடக்க முடியாது என்பதால் பீரோவில் ஆதார் இருப்பதாக கூறிய போது பெண் ஆதார் கார்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த 6 பவுண்ட் தங்க நகையை எடுத்துச் சென்றார். மூதாட்டி வீட்டிற்கு வந்த போது நகை இல்லை என்பதை அறிந்ததும் போலீசில் புகார் அளித்தார். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் போலீசார் பிரியாவை கைது செய்து நகையை பறிமுதல் செய்தனர். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள இசை மற்றும் நடன பயிற்சி பள்ளியில் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். வரும் 25ஆம் தேதி நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள இசை மற்றும் நடன பயிற்சி பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி மாணவ மாணவிகள் கொண்டாடினர். இந்நிலையில் நபர் ஒருவர் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து மாணவர்களுக்கு சாக்லேட்டுகள் வழங்கி நடனமாடி உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் சினிமா பாடல்கள் பாடியும் நடனமாடியும் மாணவர்கள் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது பார்ப்பவர்களை கண்கவர செய்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை வரவேற்கும் விதமாக உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம், விண்மீன் ஆலயம், பழைய மாதா கோவில் உள்ளிட்ட இடங்களில் வண்ண விளக்குகள் மின்னொளியால் ஜொலித்தன. பேராலயம் முன்பு 400 அடி நீளத்தில் 1,16,000 மின் விளக்குகளால் கண்ணை கவரும் வகையில் பிரம்மாண்ட வரவேற்பு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டு தியான மண்டபம் வாசலில் 55 அடி கிறிஸ்துமஸ் டவரும் சிலுவை பாதையில் உள்ள மின் கம்பங்களில் வண்ண வண்ண அலங்கார விளக்குகள் எரிய விடப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை விழா கோலம் பூண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வியாபாரி அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 1 கைது செய்யப்பட்டுள்ளார். கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் ரேஷன் அரிசிகளை கடத்தி விற்பனை செய்து வந்த நிலையில் தொழில் போட்டியால் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி காரில் கடத்திச் சென்று கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சரவணன், வைரமுத்துவை போலீசார் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போது இவர்களுக்கு உடந்தையாகவும் கொலை செய்ய திட்டம் தீட்டியதாகவும் விஜயகுமார் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்ட பெண்ணாகரம் அருகே பட்டா வழங்க கோரி விவசாயிகள் திருவோடு ஏந்தி வனப்பகுதியில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணை கட்டுமான பணியின் போது அங்கிருந்த மக்களை ஏமனூர் கிராமத்திற்கு அரசு குடியேற்றியதாகவும் 91 ஆண்டுகள் ஆன நிலையில் 450 வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அரசு திட்டங்கள் எதுவும் தங்கள் கிராமத்திற்கு கிடைக்காததால் அது குறித்து அதிகாரிகளை கேட்டபோது தங்களுக்கு வழங்கப்பட்ட போலியானது என தெரிய வந்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டினர். எனவே தங்களின் வீட்டு நிலம் மற்றும் விவசாய நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும், இல்லையெனில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என கூறி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் முன்பு உள்ள 43 அடி உயரத்திலான அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் புனிதம் செய்து காட்சிக்காக திறந்து வைக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஆலயத்தின் முன்பு 43
43 அடி உயரத்திலான பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் பொதுமக்களின் பார்வைகளுக்காக பேராலய அதிபர் இருதயராஜ் திறந்து வைத்தார். சுமார் 100 பணியாளர்களை கொண்டு கடந்த ஒரு வார காலமாக பச்சை நிற மின் அலங்காரத்தில் கிறிஸ்துமஸ் மரம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். புதிதாக கிறிஸ்மஸ் ட்ரீ என்று 43 அடி உயரமுள்ள ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் அமைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொன்றை நாம் செய்கிறோம். இந்த ஆண்டு தந்தையர்கள் எல்லோரும் ஏதாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணினோம். திருப்பயணிகளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி ஆயருடைய ஆசியோடு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஆனது நம்பிக்கையையும் இறைவனது அருளையும் ஆசீரையும் இந்த நாட்களிலே நமக்கு தர வேண்டும் என்றும், பிறக்கப் போகின்ற புத்தாண்டிலே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை போல நாம் நமது தமிழகம், நமது நாடு, நமது குடும்பங்கள் எல்லாம் உயர வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையை தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கோவை ரயில் தடத்தில் 2 ஆண்டுகளாக யானை உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என இந்திய வனத்துறை அதிகாரி சுப்ரியா சாஹூ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் ரயில் தடத்தில் யானை உயிரிழப்புகள் குறித்து இந்திய வனத்துறை அதிகாரி சுப்ரியா சாஹூ சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தனது குழுவுடன் AI மையத்தை பார்வையிட்டதாக தெரிவித்தார். மேலும் மதுக்கரை தடத்தில் 2 ஆண்டுகளாக யானை உயிரிழப்பு இல்லை என்றும், தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தினால் மனித யானை மோதலை தவிர்க்க முடியும் என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் குறிப்பிட்டார். இந்த AI அமைப்பு யானைகளை கண்டறிந்து உடனடியாக ரயில்வே நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை அனுப்புவதால் ரயில் வேகத்தை குறைத்து யானைகள் பாதுகாப்பாக கடக்க உதவுவதாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த தேசிய மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பின் தலைவர் அரவிந்தின் பெயரை பயன்படுத்தி போலியான அமைப்பு நிகழ்ச்சி நடத்தி சிலர் மோசடியில் ஈடுபடுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வரும் 28ஆம் தேதி சென்னையில் தனியார் அமைப்பு ஒன்று நடத்தும் நிகழ்ச்சி ஒன்றுக்கு அந்த அமைப்பின் தலைவர் அரவிந்த் என கூறி பல்வேறு நபர்களிடம் இருந்து சுமார் 16 லட்சம் ரூபாய் நன்கொடையாக பெற்று மோசடியில் ஈடுபடுவதாக அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இந்த தனியார் அமைப்புக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், எனது பெயரை தவறாக பயன்படுத்தி வசூலில் ஈடுபட்டு மோசடி செய்யும் அந்த அமைப்பின் நிகழ்ச்சியை நிறுத்துவதுடன் இணையதளங்கள் வழியாக விளம்பரம் செய்வதையும் தடுத்து நிறுத்த வேண்டுமென தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம், பௌர்ணமி ஆகிய நாட்களில் பக்தர்கள் 6 கோடியே 4 லட்சம் ரூபாய் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாதம் வரும் பௌர்ணமி கிரிவலமும் ஆண்டிற்கு ஒருமுறை வரும் கார்த்திகை தீப திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெறும். மேலும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையாரை தினமும் வழிபட்டு கிரிவலம் செல்கின்றனர். இந்நிலையில் இன்று அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபம் மற்றும் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளை 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் எண்ணும் பணி நடைபெற்றது. அதன்படி உண்டியலில் 6 கோடியே 4 லட்சத்து 48,153 ரூபாய் ரொக்க பணமும், 253 கிராம் தங்கமும், 2 கிலோ 270 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக அளித்திருந்தனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வலியுறுத்தி மலை அடிவாரத்தில் அமர்ந்து பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தீபமேற்ற வலியுறுத்தி திருப்பரங்குன்றத்தில் பழனி ஆண்டவர் கோவில் தெரு, படப்பிடி தெரு, கீழத்தெரு, நெல்லையப்பர்புரம் ஆகிய பகுதிகளில் மக்கள் தங்களது வீடுகளில் முருகன் படம் பொறித்த கொடியை கட்டி வாசல்களில் விளக்கு ஏற்றியுள்ளனர். மேலும் பழனி ஆண்டவர் கோவில் தெருவைச் சேர்ந்த பெண்கள் மலை படிக்கட்டு அருகே தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஈடுபட்டனர். முருகன் பாடல்களை பாடியும் கோஷங்களை எழுப்பியும் தங்களது கோரிக்கையை பதிவு செய்தனர். ஜல்லிக்கட்டு உரிமை மீட்பு போராட்டம் போலவே மலை உச்சியில் தீபம் ஏற்றும் தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் கூறியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பஜார் பகுதியில் சிறுத்தை மற்றும் கரடி அடுத்தடுத்து உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளுக்குள் அவ்வப்போது வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறி வன விலங்குகள் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளை வேட்டையாடி வருவது சமீப நாட்களாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பஜார் பகுதியில் அடுத்தடுத்து சிறுத்தை மற்றும் கரடி உணவு தேடி உலா வந்துள்ளது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் உடனடியாக வனவிலங்குகளை கூண்டு வைத்து பிடித்து அடர் வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள கோழி பண்ணைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் உள்ள ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது கோழி பண்ணைகளை பாதிப்பதோடு மனிதர்களுக்கும் பரவக்கூடிய அபாயம் இருப்பதால் தமிழக கேரள எல்லையிலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணையில் நோய் தடுப்புக்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெறுகின்றன. கோழிகள் இறப்பு, நோய் தாக்கம் உள்ளிட்டவற்றை சுகாதாரத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மேலும் மாவட்ட வாரியாக சுகாதாரத்துறை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அருகே கஞ்சா உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 33 வாகனங்கள் காவல்துறையினரால் ஏலம் விடப்பட்டன. சீலப்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 28 வாகனங்கள் மற்றும் தேனி மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 5 வாகனங்கள் என 33 வாகனங்கள் திண்டுக்கல் சரக பொறுப்பு டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பிரதீப் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டன. இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் என 31 வாகனங்கள் பொதுமக்களால் 7,20,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட நிலையில் 2 வாகனங்களை யாரும் ஏலத்தில் எடுக்கவில்லை. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே உள்ள சங்கரேஸ்வரர் கோவில் கலசத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் மீண்டும் கலசத்தை கோயில் வாசலிலே வீசி சென்றதால் பரபரப்பு. சங்கரமலைப்பட்டியில் மலை உச்சியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சவுந்தரநாகி கோயில் அமைந்து உள்ளது. கடந்த 15ஆம் தேதியன்று இந்த கோயிலின் கோபுரத்தில் அமைந்து உள்ள விலை உயர்ந்த கலசத்தை மர்ம நபர்கள் திருடி சென்று உள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை குறித்து விசாரணை செய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை கோயிலின் அருகே இடியம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு கலசத்தை மட்டும் மர்ம நபர்கள் வீசி சென்று உள்ளனர். 2026 அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடு பணிக்கான ஒப்பந்த புள்ளியை மதுரை மாநகராட்சி வெளியிட்டு உள்ளது. மதுரை அவனியாபுரத்தில் தை மாதம் முதல் நாள் பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். இந்த நிலையில் 2026 அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு ஏற்பாடு பணிகள் குறித்து ஒப்பந்த புள்ளி மாநகராட்சி சார்பாக வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி சாலை சீரமைத்தல் மற்றும் இதர பணிகளுக்காக 4,81,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. அதேபோல் விழா மேடைகள், தடுப்பு வேலிகள் அமைக்கவும் மற்றும் குடிநீர் தொட்டிகள் அமைப்பது தொடர்பாக ரூபாய் 62,17,000 மதிப்பில் ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒப்பந்த புள்ளி மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் வரும் டிசம்பர் 29ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. மருதமலை அடிவாரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கருஞ்சிறுத்தை குட்டியை வனத்துறை அதிகாரிகள் மீட்டனர். கோவை, மருதமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் யானை, காட்டெருமை, சிறுத்தை, புலி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் மருதமலை அடிவாரத்தில் உள்ள பகுதிக்கு அதிகாலை கருஞ்சிறுத்தை ஒன்று குட்டியுடன் வந்தது. அப்போது அங்கு யாரும் இல்லாத வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை தனது குட்டியை அங்கேயே விட்டுவிட்டு சென்றது. அப்பகுதியில் குட்டியின் சத்தம் கேட்டு வந்து பார்த்த அக்கம் பக்கத்தினர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் விரைந்து வந்து குட்டியை பிடித்து கூண்டில் அடைத்தனர். தொடர்ந்து அந்த வனப்பகுதியின் நடுவே சென்று குட்டியை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர்.
சேலத்தில் பிள்ளையார் மீது முட்டை வீசிய மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் அருகே உள்ள மாசிநாயக்கன்பட்டி பகுதிக்கு செல்லும் சாலையில் பழமையான பிள்ளையார் கோவில் உள்ளது. வழக்கம்போல் பூஜை செய்வதற்காக கோவிலை பூசாரி திறந்து பார்த்தபோது பிள்ளையார் மீது முட்டை வீசப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்த நிலையில் பிள்ளையார் மீது முட்டை வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அம்மாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. தஞ்சை மாவட்டம் கரந்தை பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களை இறக்கிவிட்டு அரசு பேருந்து கும்பகோணம் நோக்கி சென்றது. அப்போது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருந்து தஞ்சை நோக்கி வந்த தனியார் பேருந்தும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் தனியார் பேருந்தின் முன்பக்க கண்ணாடிகள் முழுவதும் உடைந்து சேதமானது. இந்த விபத்தில் அரசு பேருந்து பயணிகள் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் தனியார் பேருந்தில் வந்த சில பொதுமக்களுக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் போக்சோ வழக்கில் சிறையில் இருந்த கைதி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். கோவை மத்திய சிறையில் தண்டனை பெற்ற கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இதில் நீலகிரி மாவட்டம் கொடுவலூரைச் சேர்ந்த கொத்தவராயன் கடந்த 2021ஆம் ஆண்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு ஏற்கனவே இருதய தொடர்பான பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு காவல்துறையினர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் அவரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வள்ளியூரில் பிரியாணி கடை திறப்பு விழாவில் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற சலுகை அறிவித்ததால் மக்கள் குவிந்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் சென்னையின் பிரபல பிரியாணி கடையின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. புதிய கடை திறப்பு விழாவை ஒட்டி சிறப்பு சலுகையாக ஒரு சிக்கன் பிரியாணி ரூபாய் 150க்கு வாங்கினால் மற்றொரு சிக்கன் பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டது. இதனால் கடையின் முன்பு மக்கள் கூட்டம் முண்டியடித்துக் கொண்டு பிரியாணி வாங்க சென்றனர். அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். மேலும் தகவல் அறிந்து வந்த போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். தஞ்சையில் அரசு பேருந்தில் தமிழ்நாடு என ஸ்டிக்கர் ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை நிர்வாகம் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற சொல்லை தவிர்த்து அரசு போக்குவரத்து கழகம் பெயரை மாற்றியுள்ளது. இதனை கண்டித்தும் மீண்டும் பழையபடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று பெயர் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை ஒட்டினர். இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். சென்னை திருவான்மியூரில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவான்மியூர் சுடுகாடு அருகில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த 2 பேரை பிடித்து திருவான்மியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பெசநகரைச் சேர்ந்த அருள்ராஜ், திருவான்மியூரைச் சேர்ந்த முருகன் என்பதும் போதை தரக்கூடிய வலி நிவாரண மாத்திரைகளை வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 640 உடல்வலி நிவாரண மாத்திரைகள், 2 செல்போன்கள் மற்றும் 24 சிரஞ்சிகளை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 4 சவரன் நகைக்காக மூதாட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரவலூர் கிராமத்தைச் சேர்ந்த கஸ்தூரி என்ற மூதாட்டி மாடுகளை பார்த்து கொண்டு தனது வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் மாட்டுக் கொட்டகைக்கு சென்ற அவர் நீண்ட நேரம் வீடு திரும்பாததாக தெரிகிறது. அக்கம் பக்கத்தினர் சென்று பார்க்கவே வாய்க்காலில் அவர் சடலமாக கிடந்தது தெரியவந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடம் சென்ற விருத்தாச்சலம் போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் நகைக்காக தலையில் அடித்து அவர் கொல்லப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கொலை செய்துவிட்டு தப்பியோடியவர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலகர் மற்றும் உதவியாளர் கைது செய்யப்பட்டனர். சின்னசானூர் மல்லாபுரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய கோரி அதே ஊரின் கிராம நிர்வாக அலுவலர் புவியரசனிடம் விண்ணப்பித்தார். பெயர் மாற்றம் செய்ய 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்கவே அவர் திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஜெயக்குமாரிடம் புகார் அளித்தார். தொடர்ந்து ரசாயனம் தடவிய பணத்தை சுப்பிரமணியிடம் இருந்து பெற்றபோது புவியரசன் மற்றும் அவரது உதவியாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசன வசதிக்காக 70 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 5 அடி உயரம் கொள்ளளவு கொண்ட பாலாறு பொருந்தலாறு அணையில் 57 அடி வரை தண்ணீர் இருப்பு உள்ளது. தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்காக அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். 70 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன்படி 770 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணையின் தண்ணீரை பயன்படுத்தி பெரியம்மாப்பட்டி, கலையமுத்தூர், தாமரைக்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 6,128 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. சென்னை மந்தைவெளியில் நடைபாதையில் உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கியபடி கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செயின்ட் மேரி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு அருகே நடைபாதையில் உள்ள மரத்தில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற அபிராமபுரம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்து தூக்கில் தொங்கவிட பட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் 10 ஆண்டுகளாக 18,000 ரூபாய் ஊதியத்தில் வேலை செய்து வருவதாகவும் இதனால் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதாகவும் தெரிவித்த செவிலியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரித்தனர். மேலப்பாளையம் சந்தையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஒரே நாளில் ரூபாய் 2 கோடிக்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை மேலப்பாளையம் கால்நடை சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. சந்தைக்கு நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி தென்காசி, தூத்துக்குடி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. ஒரே நாளில் மட்டும் சுமார் 2 கோடியே 52 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஆடுகள் அவற்றின் எடைக்கேற்ப ரூபாய் 10,000 முதல் ரூபாய் 25,000 வரை விற்கப்பட்டது. அதேபோல் கிடாய்கள் ரூபாய் 26,000 வரை விற்பனையாகி உள்ளது. இதன் காரணமாக ஆடு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர்.